வந்தவாசி நகரம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரத்தில் இன்று மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் யாதவர்கள் கலாச்சார விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் மிகப்பெரிய அளவிலே 35 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தில் எந்த விதமான பலனும் கிடைக்காமல், குறிப்பாக இடஒதுக்கீட்டில் இடம் கிடைக்காமல் மிகப்பெரிய அளவிலே கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றார்கள். 6இல் ஒரு பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளில் மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆண்டு கூட இந்த மக்களுக்கு தேவையான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை இது நிறைவேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே நடந்திருக்கின்ற நம்முடைய பட்ஜெட் தாக்கலில் இந்த சமூகத்துக்கான காலிலே செருப்பு இல்லாமல் தலையிலே எண்ணெய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்வி அறிவு எட்ட முடியாத நிலை தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சமூக மக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக எந்த விதமான திட்டங்களும் தீட்டப்படவில்லை. கால்நடைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்கள் இந்த கால்நடைகளுக்கு போதுமான புள்ளி விவரங்களோடு அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவதற்கும் நவீன முறையிலே கொட்டகைகள் அமைத்து வாழ்வாதாரத்தை தேடி தருவதற்கும் இந்த அரசு முன்வருவதில்லை. அது எந்த அரசாக இருந்தாலும் இதே நிலையை நீடிக்கின்றது. இதையெல்லாம் போக்கதான் கோகுலம் மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கம் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை 50 தொகுதிகள், தனி தொகுதி உட்பட 50 தொகுதிகளில் கோகுலம் மக்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தி நாங்கள் 4 முறை போட்டி ஏற்படும் பட்சத்தில் 9 சட்டமன்றங்களை வெற்றி எங்களால் தனித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கமாக இன்று மாறியிருக்கின்றது கோகுலம் மக்கள். இன்று வருவோர் போவருக்கெல்லாம் ரத்தன கம்பளம் இருக்கின்ற ஆட்சியாளர்கள், மத்திய மாநில ஆட்சியாளர்கள் எங்களெல்லாம் ஏறெடுத்தே பார்ப்பதில்லை. இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணுக்கு மைந்தர்களாக இருக்கிற இந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத அரசாக தான் தொடர்ந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்திய தேசத்திலும் அதே நிலைதான் ஏற்படுகின்றது. எனவே அன்பு நண்பர்களே, ஊடகத்தின் வாயிலாக உங்களிடத்திலே மன்றாடி கேட்பது, இந்த செய்திகளை நீங்கள் நம்முடைய தொலைக்காட்சிகளில் உடனடியாக ஏற்றி இதை மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை கோகுலம் மக்கள் கட்சி முன்வைக்கிறது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி மற்றும் பல்வேறு கட்சிகள் மாதிரி உங்களுடைய கட்சிகள் கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிரமாதமா இருக்கு. அவங்க போட்டிக்கிட்டு வெல்றாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்து செயல்பட முடியுதா? நிச்சயமா அந்த ஒற்றுமை சீர்குலைவான சூழ்ச்சிகள்லாம் இப்ப முறியடிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்ச்சிக்கு எங்கள்ல இருந்து, இந்த சமூகத்தில இருந்து என் விரலை கொண்டு என் கண்ணை குத்துகின்ற அந்த சூழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது முறியடித்திருக்கிறோம். கோகுல மக்கள் கட்சி வருகின்ற தேர்தல் யார் கைத்தட்டது? கோகுல மக்கள் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் இப்ப முடிவு எடுத்திருக்கிறது 50 தொகுதி தெளிவா வேலை பார்த்து வச்சிருக்கிறோம். அதனால நாங்க தைரியமா சொல்றோம், இன்னும் இருக்கிற இந்த ஓராண்டு காலத்துல நாங்க 234 கூட முயற்சி பண்ணுவோம். அதுல 185 தொகுதிகளில் எங்களுடைய வேட்பாளர் நிற்பதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கு. வேற விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது மாதிரி உங்க கட்சி யாரோட கூட்டணி போக போறீங்களா இல்ல தனித்து நிக்க போறீங்களா? கூட்டணி போகக்கூடாது என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஆனா எங்களை தொடர்ந்து இந்த 3 தேர்தல்களில் கூட்டணியாக அழைக்கிறேன் என்ற பெயரில் எங்களை புறந்தள்ளுகின்ற, எங்களை ஏமாற்றுகின்ற, ஏமாற்ற அடைகின்ற நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய முடிவு தீர்க்கமாக எங்களுடைய களப்பணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வரோம். நிச்சயமா நாங்கள் அதற்கான சூழல், எங்களுடைய கோரிக்கை, குறிப்பாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பிரித்து கொடுத்தால் அந்த இயக்கத்தோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்து எங்களுடைய வாக்கு வங்கி கிவ் அண்ட் டேக் பாலிசி போல ஒருவருக்கு ஒருவராக மாற்றிக்கொண்டு எங்களுக்குரிய பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு எங்களுக்கான சட்டமன்றத்தில் அதுக்கான வாய்ப்புகளை வழங்கி எங்கள் அரவணைக்கக்கூடிய கட்சிகளோடு நிச்சயமா அதுக்கான பரிசீலனையிலே எங்க நிர்வாக குழு முடிவெடுக்க பரிசீலனை வைப்போம். சரி சார், இப்போ விஜய் புதுசா வந்திருக்காரு, அவர் எந்த ஒரு இதுவும் சொல்ல, அவரை கூட்டணியில் நீங்க சேருவீங்களா தமிழக வெற்றி கழகத்தில்? அதாவது யாரும் அரசியல் நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. எங்களை பொறுத்த மட்டில்
சினிமா மோகத்தோடு மக்கள் செல்வாக்கு பெற்றிருப்பதெல்லாம் வாக்கு வங்கியா மாறிடுமான்னு சொல்லிட முடியாது. எல்லாத்தையும் பார்க்கணும், காலம் இருக்கு, அதுக்கான நேரம் இருக்கு. அதனால இப்ப அதை நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஆனா எங்களுடைய பணியை, எங்களுடைய கட்சியினுடைய முழுமையான பணியை, களப்பணியை மிக சிறப்பாக நாங்க செய்துட்டு இருக்கோம். 6ல் ஒருவர், தமிழ்நாட்டில் 6 பேர் வாக்களிக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் நாங்க அந்த நிலையில இருக்கிறோம். அதுல 70% கோகுல மக்கள் கட்சியில இருக்காங்க. இந்த 6ல் ஒருவரில் 70% மக்கள் கோகுல மக்கள் கட்சியில இருக்காங்க. கோகுல மக்கள் கட்சி நிறுத்துகின்ற வேட்பாளர் தான் ஓட்டு அளிப்பாங்க. எந்த சக்தியை என் சமுதாயத்திலிருந்து திரட்டி, எந்த சக்தியை எவ்வளவு பணம் படைத்து கொடுத்தாலும் இனி ஏமாற்ற முடியாது இந்த மக்களை. அந்த ஏமாறுவதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த கோகுல மக்கள் கட்சி சார்பில் வந்து இதுவரை மக்கள் பிரச்சனைக்காக என்னென்ன போராட்டம் நடத்தினீங்க? குறிப்பா இந்த வந்தாவாசி தொகுதியில் ரொம்ப நாளா நீடிச்சிட்டு இருக்க கட்சி இதுவரையில எந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்காங்க தெரியுமா? நிறைய. நாங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இடஒதுக்கீடுக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். மது ஒழிப்புக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த மக்கள் வந்து இன்னைக்கு கஞ்சா, போதை பழக்க வஸ்துகள் மிக நிரம்ப இருக்கு. இதெல்லாம் ஒழிக்கணுன்றதுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். பொது பிரச்சனைகளை ஏகப்பட்ட தலைவர் என்னுடைய அறிக்கையெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா இந்த மீடியாக்கள், நீங்க தயவு செய்து மீடியாவுடைய நண்பர்கள் நீங்க எல்லாம் சேகரிச்சு எடுத்து போய் கொடுத்தா கூட ஒரு ஆதிக்க சக்திகள் இதை ஏற்ற, அதாவது உங்க செய்தியில ஏற்ற மறுக்குது. உங்களுடைய நிறுவனத்தார்களே மன்றிட்டு கேட்கிறேன், எல்லாரையும் தெரியும். நான் கோபாலகிருஷ்ணன், அதுக்கு முன்பு பேராசிரியர் சொக்கலிங்க, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல சமூக நீதியில கோவை செழியன் காலத்திலிருந்து அனைத்து சாதியோடு ஒன்றா இணைந்து பணியாற்றினேன். நான் வந்து கோவை செழிய பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கும் போது தலைமையில செயலாக பணியாற்றிய இந்த சமுதாயத்தின் சார்பா இப்படி பல பேர். இன்னைக்கு ராமச்சந்திர ஆதித்யநாத், அதாவது மாலை முரசு அதிபர், அவங்க அதுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமா இருந்த எல்லாரோட பழகி பழகிக்கும். இன்னைக்கு நான் வந்து அண்ணன் சிவந்தி ஆதித்யநாத், இப்படி ஏன் சொல்ல வர்றேன் இந்த பேர்லன்னா, எல்லா நிர்வாகங்களும் உண்மையை, செய்தியை வெளியிடாம எங்களை உழைப்பை ஏனோ தானோன்னு உதாசீனப்படுத்துவது மனவேதனை தருகிறது. நீ கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் நான் சொன்னா மாறுறதுக்குரிய ஆற்றல் இருக்குது. ஆனா இதுவரை நான் அந்த மாதிரியா நடந்து நீங்க எல்லாத்தையும் கவனிச்சிருக்கணும். கோகுல மக்கள் கட்சி தலைவர்களோ இந்த கட்சி நிர்வாகிகளோ எந்த இடத்துலயும் யாருக்கும் எந்த சட்ட ஒழுங்கு ஏற்படுத்தாம முறையான சீரான ஒழுக்கத்தோடு நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிற இயக்கம், அதனுடைய வழிவந்த தலைவர் நான். நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர், எங்களுடைய மறைந்து மறையாமல் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியன் வங்கி முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் வழியில மிக சிறப்பாக அவரோடு நகையும் சரியமா இருந்து இந்த சமூகத்தை முயர்ந்து 35 ஆண்டுகளாக மிக சிறப்பாக வழிநடத்தி வர்றோம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல 183 தொகுதிகள்ல மினிமம் நான் சொல்றேன், ரொம்ப பெருசாலாம் சொல்லல, ஆட்சியாளர் புரியணும் என்ன சக்தி அவங்களாண்ட பணம் இருக்கு, பணத்தை வச்சு இதெல்லாம் முறியடிக்கலாம், இதெல்லாம் இனி எடுபடாது, அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்பதை ஆணித்தரமா சொல்றேன். இந்த 185 தொகுதிகள்ல யாருடைய வாக்கு ஒண்ணு கூட செதறாம உள்ளாங்களோட வந்து சேரும். அதற்கான வழியை, அதுக்கான நேரத்தை இந்த தேர்தலில் நீங்க அனைவரும் பார்ப்பீங்க. அப்ப நீங்க அதுக்கப்புறம் எங்களை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த தடவை உறுதியா செய்யும். நன்றி.